இந்த மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் கேக் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த கேக் தான் செய்வீங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இந்த கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ட்ரை நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 15 போல் முந்திரியும் 15 போல் பாதாமும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் வராது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே 1/2 கப் அளவுக்கு எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். கடைகளில் விற்கிற எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ இதிலேருந்து 1 கப் அளவுக்கு இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சா அந்த ரவா நட்ஸ் மிக்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம குலாப் ஜாமுன் செய்யும்போது எப்போயுமே அந்த ஏலக்காய் மட்டும்தான் சேர்ப்போம். அதனால் அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி எதாவது சேர்த்துனா பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஆனால் இந்த கேக் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பவுல் நல்லா க்ரீஸ் பண்ணி டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ண அந்த கேக் மிக்ஸை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது. உள்ளே அந்த பாத்திரம் மோதாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுருக்கேன். கீழே நான் எதுவும் மணல், உப்பு அந்த மாதிரி எதுவும் போடலை. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை குக்கரில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மூடியில் கேஸ்கட், வெயிட் அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லைன்னா குச்சி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா க்ளீனாக வரணும். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போது டிமோல்ட் பண்ணக்கூடாது, சரியாக வெளியில் வராது. அதனால் இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த கேக் தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். இது கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு பதம் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம குலாப் ஜாமுன் செய்யும்போது லேசாக அந்த பிசுபிசுப்பு பதம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ரொம்ப கெட்டியெல்லாம் வரக்கூடாது. லைட்டாக கையில் தொட்டால் அந்த பிசுபிசுப்பு தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சின்ன துண்டு லெமன் எடுத்துருக்கேன். இந்த லெமன் ஜூஸை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இந்த லெமன் ஜூஸை சிரப்போட நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு தான் இதை யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் நல்லா சூடு ஆறிடுச்சு. அதை டிமோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக வந்திருந்ததுங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம அந்த சர்க்கரை பாகு ஊற்றும்போது அது நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக தான். கேக்கோட மேலே இருந்து அடி வரைக்கும் நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்போ தான் பாகு சேர்க்கும்போது நல்லா உள்ளே வரைக்கும் இறங்கும். இப்போ சர்க்கரை பாகை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பாகு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உள்ளே இறங்கும். அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க. அப்போ தான் வெளியில் வர அந்த பாகு அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆகும். அது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ எல்லா பாகும் சேர்த்தாச்சு. மேலே கொஞ்சமாக நான் பாதாம், முந்திரி இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம க்ரீம் ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு 2லேருந்து 3 லேயராக கட் பண்ணிட்டு நடுவிலலாம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் மேலேயும் வந்துட்டு நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் கேக் சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக் கட் பண்ணியிருக்கேன். உள்ள வரைக்கும் அந்த சர்க்கரை பாகு நல்லா இறங்கி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மிஸ் பண்ணாமல் இந்த குலாப் ஜாமுன் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.